வணக்கம். இன்றைய நம்ம ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு உரையாடலோட சில பகுதிகளை பார்க்க போறோம். தலைப்பு யதார்த்தத்தை நீங்களே உருவாக்குகிறீர்கள். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா. இதுல முன்வைக்கப்பட்டிருக்கிற கருத்துக்கள் கொஞ்சம் சவாலானதுன்னே சொல்லலாம். நம்ம பொதுவா நம்புற பல விஷயங்களையே கேள்வி கேக்குது. கரெக்ட். வாழ்க்கைக்கான நோக்கம், அப்புறம் யதார்த்தம்னா என்ன, நம்ம சிந்தனை எப்படி வேலை செய்யுது, இந்த நான் ஒரு உணர்வு இருக்கே அது என்ன, இப்படி பல விஷயங்கள். ஆமா. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த உரையாடல்ல இருக்கிற முக்கியமான பார்வைகளை, சிந்தனைகளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமா புரிய வைக்கணும். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. முதல்லயே ஒரு பெரிய கேள்வி. ஒருவேளை வாழ்க்கைக்கு நாம நினைக்கிற மாதிரி பெரிய நோக்கம் எல்லாம் இல்லையோ? இதுதான் இந்த உரையாடல்ல வர யூஜின்கிற நபர் சொல்ற முதல் பாயிண்ட். மனுஷங்களுக்குன்னு தனியா எந்த உயர்ந்த நோக்கமும் இல்ல, எறும்பு மாதிரி கொசு மாதிரி தான் சொல்றாரு. கேட்கவே கொஞ்சம் இதுவா இருக்குல்ல? நாம எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கோம்னு தானே நினைக்கிறோம். ஆமா, இதுல ஒரு முக்கியமான உள்நோக்கம் இருக்கு பாருங்க. யூஜி என்ன சொல்றாருன்னா, மனுஷங்க தங்கள மத்த எல்லா உயிரினங்களை விட உயர்ந்தவங்க, ரொம்ப முக்கியமானவங்கன்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த நம்பிக்கையை இது நேரடியா கேள்வி கேக்குது. ஓ. இயற்கை ஒரு பெரிய எனர்ஜி சைக்கிள் மாதிரி. அது பாட்டுக்கு சக்தியை ஒரு வடிவத்துல இருந்து இன்னொன்னுக்கு மாத்திக்கிட்டே இருக்கு. மனுஷங்களோட ஆசை, நோக்கம் பத்தியெல்லாம் அதுக்கு கவலையே கிடையாது. அப்படியா? ஆமா, மனுஷ உடம்பையும் அது மத்த உயிரினம் மாதிரி ரீசைக்கிள் பண்ணிடும். மனுஷங்க இல்லனாலும் அதுக்கு ஒன்னும் பெரிய பாதிப்பு இல்லங்கிறது தான் அவர் பார்வை. அப்ப நாம ஒன்னும் ஸ்பெஷல் இல்லைங்கிறாரா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த நாம உயர்ந்தவங்கங்கிற நினைப்பு தான் பல பிரச்சனைக்கு காரணம். மத்த உயிரினங்களை சுரண்டறதுக்கு, சுற்றுச்சூழல் கெடுறதுக்கு கூட இதுதான் மூல காரணம்னு கனெக்ட் பண்றாரு. ஓஹோ. ஏன்னா நாம உயர்ந்தவங்கன்னு நினைக்கிறதால தானே மத்ததெல்லாம் நமக்காக இருக்குன்னு நினைக்கிறோம். இன்னொரு விஷயம் யூஜி சொல்றது, எந்த ஜீவனும் வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு கேக்குறது இல்லையா? அது பாட்டுக்கு வாழுது, இனப்பெருக்கம் பண்ணுது, சாகுது. ஆமா. மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த கேள்வி வருது. ஏன்? யூஜி சொல்ற பதில் போர் அடிக்குதா, அலுப்பு, வாழ்க்கையில ஒரு சலிப்பு தட்டும் போதுதான் இதுல என்ன அர்த்தம் இருக்கு, இதுக்கு மேல என்னன்னு தேட ஆரம்பிக்கிறோம்னு சொல்றாரு. அப்போ இந்த நோக்கம் தேடலே ஒரு எஸ்கேபிசம் மாதிரி ஆகுமா? அப்படி ஒரு கோணமும் இருக்கு அதுல. சரி, நோக்கம் தான் இல்லைன்னே வச்சுப்போம். நாம வாழ்ற இந்த யதார்த்தம், இது எப்படிப்பட்டது? இதுலயும் யூஜி நம்ம நம்பிக்கைகளை உடைக்கிறாரா? யதார்த்தத்தை நாமே உருவாக்குகிறோம்னு சொல்றாரே, அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இது அடுத்த ஆழமான பகுதி. யூஜி என்ன சொல்றாருன்னா, நாம எதையுமே நேரடியா உள்ளது உள்ளபடி பாக்கறது இல்லையாம். நம்ம அனுபவம் எல்லாமே நமக்கு ஏற்கனவே கத்து கொடுத்த அறிவு, கருத்து, நம்பிக்கை இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு தெரியுது. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ நீங்க ஒரு பூவை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது கண்ணுக்கு அழகா தெரியுது. ஆனா உங்க மனசுல இது ரோஜான்னு பேர் வந்ததும் அந்த பூவை பத்தின உங்க அறிவு, அதோட வாசனை, முள்ளு, பயன் இதெல்லாம் அந்த அனுபவத்துல கலந்துடுது. சரி. அந்த நிமிஷமே உங்களுக்கும் அந்த பூவுக்கும் நடுவுல ஒரு பிரிவு வந்துடுது. பாக்குற நீங்க, பாக்கப்படுற ரோஜான்னு. அந்த பேரு, அந்த அறிவு இல்லைன்னா அது வெறும் காட்சியா மட்டும் இருக்கும். இந்த பிரிவை உருவாக்குறதே நம்ம சிந்தனை தான்னு சொல்றாரு யூஜி. ஓ, அப்போ இது கேமரான்னு அடையாளம் கண்டு கொண்டவுடன் நீங்க அதிலிருந்து உங்களை பிரித்து விட்டீர்கள்னு அவர் சொல்றது இதுதானா? அதேதான், மிகச்சரியா சொன்னீங்க. அந்த அடையாளம் காண்றது, பேல் வைக்கிறது, இதுதான் நம்ம அனுபவத்திலிருந்து பிரிக்குது. அப்புறம் மூளைய ஒரு கம்ப்யூட்டரோட ஒப்பிடுறாரு. அது தகவலை வாங்குது, சேமிக்குது, தேவைப்பட்டா வெளியே சொல்லுது. ஆனா அதுவா புதுசா எதையும் உருவாக்காது. மூளை ஒரு படைப்பாளி அல்ல, அதான் அவர் சொல்றது. இதை விட முக்கியமா அவர் சொல்றது, எண்ணங்கள் நமக்குள் தானா வர்றதில்ல, வெளியில இருந்து தான் வருதுங்கிறது. என்ன சொல்றீங்க? வெளியில இருந்தா? அப்போ என்னோட சொந்த யோசனைன்னு எதுவுமே கிடையாதா? ஹாஹா, அதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்ட். நம்ம கலாச்சாரம், படிப்பு, கேட்டது, பேசுனது இதோட கலவைதானா நம்ம எண்ணங்கள்? இது இது நம்ம தனித்தன்மை, கிரியேட்டிவிட்டின்னு சொல்றதே கேள்வி கேக்குது. அதுதான் யூஜியோட வாதம். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட இருக்கிற மொழி, கருத்து, ஐடியாஸ் எல்லாமே நாம வாழ்ற சமூகம், நம்ம கடந்த காலம் இதிலிருந்து கிடைச்சதுதான். சரி. இத வச்சு நாம புதுசா கோர்க்கலாம், சேர்க்கலாம். ஆனா அதோட மூல பொருட்கள், அந்த பில்டிங் பிளாக்ஸ் எல்லாமே வெளியிலிருந்து வந்ததுதான்.
ஐன்ஸ்டீனோட மூளைய பத்தி கூட ஒரு ஆய்வு சொல்றாரு. ஓஹோ. அவர் மூளைய ஆய்வு செஞ்சப்போ அதுக்கும் சாதாரண மனுஷ மூளைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்களாம். வித்தியாசம் எல்லாம் அதுல பதிஞ்சிருந்த தகவல்ல தான் இருந்துச்சுங்கிறது அவர் கருத்து. விஞ்ஞானி விஞ்ஞான டேட்டாவை யூஸ் பண்றாரு, வியாபாரி வியாபார டேட்டாவை யூஸ் பண்றாரு. ஆனா மூளையோட வேலை ஒண்ணுதான். நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா யோசா, நாம யூஸ் பண்ற எல்லா வார்த்தை கருத்து எல்லாமே எங்கிருந்தோ கத்துக்கிட்டது தானே. சரி, இந்த சிந்தனை தான் நம்ம யதார்த்தத்திலிருந்து பிரிக்குதுன்னா அதுதான் நாங்கிற உணர்வையும் உருவாக்குதா? அந்த நான் பத்தி என்ன சொல்றாரு யூஜி? கரெக்ட். அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரோம். சிந்தனை உருவாக்குற அந்த பிரிவு தான் நான் மத்ததெல்லாங்கிற உணர்வுக்கு பேஸ். யூஜி என்ன சொல்றாருன்னா, இந்த நான் அல்லது நீங்கன்னு சொல்றோமே, அதுவும் உண்மையில ஒரு திடமான பொருள் இல்ல. இல்லையா? அப்போ அது வெறும் ஒரு நம்பிக்கை, ஒரு தொடர்ச்சி. எதுடைய தொடர்ச்சி? நம்ம நினைவுகளோட தொடர்ச்சி. நம்ம நியூரான்ஸ்ல பதிஞ்சிருக்கிற மெமரிஸ், அதோட தொகுப்பு தான் நான்கிற ஃபீலிங்க தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுது. அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு, நம்பிக்கை போனா நீங்களும் அதோட போயிடுவீங்க. அடேப்பா, அப்போ நான்கிறது நினைவுகளால கட்டின ஒரு நம்பிக்கை தானா? என்னோட பர்சனாலிட்டி தனித்தன்மை எல்லாம் வெறும் மெமரி தானா? இது அவர் பார்வை. இது அவர் நேரடியா பயத்தோட கனெக்ட் பண்றாரு. பயத்தோடவா? எப்படி? நமக்கு இருக்கிற அடிப்படை பயமே நமக்கு தெரிஞ்ச இந்த நான்கிற அடையாளம், இந்த நம்பிக்கை, இந்த தொடர்ச்சி, இதை எழுந்துடுவோமோங்கிறது தான். தெரிஞ்சதை விட்டுட்டு தெரியாததுக்குள்ள போற பயம். புரியுது. இந்த பயத்தை போக்க நம்ம பண்ற முயற்சிகள் இருக்குல்ல, தியானம், ஆன்மீக பயிற்சி, மைண்ட் கண்ட்ரோல், இதெல்லாம் உண்மையில பயத்தை இன்னும் அதிகமாக்குதுன்னு சொல்றாரு யூஜி. அப்படியா? ஏன்னா அந்த முயற்சிகளே பயம் இருக்குன்னு ஏத்துக்கிட்டு அதிலேந்து தப்பிக்க முயற்சி பண்றதுதான். நாம உண்மையில பயத்திலேந்து விடுபட விரும்பல, அத மேனேஜ் பண்ணதான் பாக்குறோம்னு சொல்றாரு. பயத்தை ஒழிக்க நினைக்கிறதே அதை தக்க வைக்குதுங்கிறாரா? இது ஒரு மாதிரி முரணா தெரியுதே. ஆமா, அதுதான் அவர் சொல்ற விசித்திரமான உண்மை. இத அவர் மரணம்ங்கிற கான்செப்டோட சேர்க்கிறாரு. மரணமா? அவர் சொல்ற மரணம் முதல்ல உடம்பு சாகிறதில்ல, அது வேற. நீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச இந்த அடையாளம், இந்த நினைவுகளோட தொடர்ச்சி, இந்த நான்கிற உணர்வு முடிவுக்கு வரதுதான் உண்மையான மரணம். அதுதான் ஒரே மரணம்னு சொல்றாரு. ஓ. அந்த நான்கிற மையம் உடைஞ்சா அதோட தொடர்ச்சியா உடல் ரீதியான மரணம் கூட நடக்கலாம் சொல்றாரு. ஏன்னா நான்கிற உணர்வு போனதும் இந்த உடம்பை என்னுடையதுன்னு உரிமை கொண்டாட முடியாது இல்லையா? இது ரொம்ப ரொம்ப தீவிரமான கருத்தா இருக்கு. நம்ம அடையாளம்னு நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறது ஒரு மாய, அதை இழக்க பயப்படுறோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம அனுபவம், உணர்வு, சாதனை, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏத்துக்கவே கஷ்டமா இருக்கு. நிச்சயமா இது சவாலானதுதான். ஆனா யூஜியோட நோக்கம் நம்ம சோர்வாக்குறதில்ல. நாம எதை நான்னு நினைக்கிறோமோ அதோட உண்மையான தன்மைய அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு காட்டுறதுதான். சரி. இந்த நான்கிற உணர்வு, இந்த சிந்தனையோட விளைவெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கைய பழக்க வழக்கங்களை எப்படி பாதிக்குது? இங்கதான் இயற்கைக்கும் நாம கத்துக்கிட்ட கலாச்சாரத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்குன்னு யூஜி சொல்றாரு. கலாச்சாரம் வெர்சஸ் இயற்கை, இதை இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. குறிப்பா உணவு மாற்ற மாதிரி விஷயங்கள்ல இதுல எப்படி தெரியுது? யூஜி இயற்கையோட அடிப்படை இயக்கத்தை பத்தி பேசுறாரு. உடம்ப பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் முக்கியம். உயிர் வாழ்றது, இன்னொன்னு தன்னை மாறி இன்னொன்னு உருவாக்குறது, இனப்பெருக்கம். ஆமா. இதை தாண்டி நாம முக்கியம் நினைக்கிற சந்தோஷம், பரவசம், அமைதி, ஆரோக்கியம், ஒழுக்கம், இதெல்லாம் கலாச்சாரம் நம்ம மேல திணிச்சுதுன்றாரு. உடம்புக்கு நாம என்ன நினைக்கிறோம், உணர்றோம், அனுபவிக்கிறோங்கிறத பத்தி துளி கூட கவலை இல்லையா? அப்படியா? அதுக்கு தேவை உயிர் வாழ சக்தி மட்டும்தான். இதுக்கு உணவு ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? ஆரோக்கிய உணவு பத்தி எவ்வளவு பேசுறோம். ஆமா, யூஜியை பொறுத்த வரைக்கும் உணவு பத்தின நாம கருத்துக்கள் பெரும்பாலும் நம்பிக்கை சார்ந்தது. இது நல்ல உணவு, இது கெட்ட உணவு, இது ஆரோக்கியம், அது வியாதி, இதெல்லாம் நாம கத்துக்கிட்டது, கலாச்சாரம் உருவாக்குனது. உடம்புக்கு தேவை சக்தி. அது கறியிலிருந்து வந்தாலும் சரி, காய்கறியிலிருந்து வந்தாலும் சரி, அதுக்கு ஒண்ணுதான். உடம்புக்கு பிடிக்காதத இல்ல தேவைக்கு அதிகமா இருக்கிறத அதுவே வெளியே தள்ளிடும். பிரச்சனை நாம என்ன சாப்பிடுறோங்கிறத விட எவ்வளவு சாப்பிடுறோங்கிறது தான். ஓ, அதிகமாக சாப்பிடுவதுதான் பிரச்சனையா? ஆமா, அதுதான் உடம்புக்கு பாரம்ங்கிறாரு. எல்லா சுவைகளும் கூட நாம கத்துக்கிட்டதுதான், கலாச்சாரம் திணிச்சதுதான். உடம்புக்கு உப்பு கூட உப்பா தெரியாது, அது ஒரு கெமிக்கல், அவ்வளவுதான். சுருக்கமா சொன்னா உடல் சக்திக்காக எதையும் ஏத்துக்கும். ஆனா இது நல்லது, அது கெட்டதுன்னு நாம சொல்றதெல்லாம் வெறும் கற்பிதங்கள். அப்போ இதோட மொத்த அர்த்தம் என்ன? ஆரோக்கியமான உணவுன்னு ஒண்ணுமே கிடையாதா? டயட் இருக்கிறது, சைவத்துக்கு மாறுறது, இதெல்லாம் அர்த்தமில்லாததா?
அதே மாதிரி நம்மள நாமளே மாத்திக்க முயற்சி பண்றது, கோவத்தை குறைக்கிறது, பொறுமையா இருக்கிறது, இதெல்லாம் வீண் முயற்சியா? யூஜி இதுக்கெல்லாம் இடமே கொடுக்கலையா? யூஜி மாற்றத்துக்கான முயற்சிகள் பத்தி கொஞ்சம் சந்தேகத்தோட தான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பெரும்பாலான மாற்றங்கள் ஒரு நம்பிக்கையையோ இல்ல ஒரு உள்ளீட்டையோ இன்னொன்னால மாத்துற மாதிரி தான். உதாரணமா? ஒருத்தர் தீவிரமா நான்வெஜ் சாப்பிடுறாரு, அப்புறம் திடீர்னு வெஜ்க்கு மாறுறாருன்னு வச்சுக்கோங்களேன். யூஜியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நம்பிக்கை சிஸ்டம்ல இருந்து, அதாவது மாமிசம் உடலுக்கு நல்லதுங்கிறது, இன்னொரு நம்பிக்கை சிஸ்டம்க்கு சைவம் நல்லது புனிதமானது மாறதுதான். புரியுது. இது ஒரு மன திருப்திய, ஒரு புது அடையாளத்தை கொடுக்கலாம். ஆனா அடிப்படை இயங்கும் முறை, அதாவது நம்பிக்கையோட அடிப்படையில செயல்படுறது, அது மாறல. கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராமை டிலீட் பண்ணிட்டு இன்னொன்னு இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான் இதுவும். ஓ, அடிப்படை அப்படிதான் இருக்கு. ஆமா, அந்த ஹார்ட்வேர், நம்ம சிந்தனை அமைப்பு, நான்கிற உணர்வு, அது அப்படியே தான் இருக்கு. அதனால உண்மையான ஆழமான மாற்றங்கிறது இப்படி மேலோட்டமா நம்பிக்கைகளை மாத்துறதால வராதுங்கிறது அவரு கருத்து. ஆக இன்னைக்கு நாம சில ஆழமான நம்மளையே கேள்வி கேட்க வைக்கிற கருத்துக்களை பார்த்தோம். வாழ்க்கைக்குன்னு தனி நோக்கம் இல்ல, யதார்த்தத்தை நாம நம்ம அறிவு ஃபில்டர் வழியா பார்க்கறோம், அதாவது நாமளே உருவாக்குறோம். சிந்தனைங்கிறது பெரும்பாலும் வெளியில வர தகவலோட ப்ராசஸிங் தான். நாங்கிறது வெறும் நினைவுகள் நம்பிக்கைகளோட தொடர்ச்சி தான். நம்ம கலாச்சாரத்துக்கும் உடலோட இருக்கைக்கும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த உரையாடல் நம்ம பல அனுமானங்களை கேள்வி கேட்குது இல்லையா? நிச்சயமா நாம எதை உண்மைன்னு நம்புறோமோ அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு யோசிக்க வைக்குது. இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருதுல்ல, சிந்தனை தான் இந்த பிரிவினை, இந்த உருவாக்கப்பட்ட யதார்த்தம், இந்த நான் எல்லாத்தையும் உருவாக்குதுன்னா அந்த சிந்தனையை நிறுத்துனா நாங்கிற உணர்வே போயிடும். அதுதான் யூஜி சொல்ற ஒரு வகை மரணம். அப்படின்னா இந்த பார்வையில உண்மையா வாழ்றதுன்னா என்ன? பிரிக்காம கடந்த கால சுமை இல்லாம ஒவ்வொரு கணத்தையும் அப்படியே அனுபவிக்க முடியுமா? ஆனா யூஜியே சொல்ற மாதிரி இந்த உலகத்துல செயல்படணும்னா இந்த சமூகம் திணிக்கிற யதார்த்தத்தை, அதோட விதிகளை, அடையாளங்களை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லனா பைத்தியம் சொல்லிடுவாங்க. ஆமா. அப்போ ஒரு பக்கம் சிந்தனையோட விளைவான நான் இருக்கு, உருவாக்கப்பட்ட யதார்த்தம் இருக்கு, இன்னொரு பக்கம் அதை தாண்டி போகணும்னு ஒரு எண்ணமும் இருக்கு. இந்த முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை இந்த ஃபில்டர் பண்ணப்பட்ட யதார்த்தம் வழியா செயல்படுறது தான் நமக்கு இருக்கிற ஒரே வழியா? நிச்சயமா இது ஒரு பெரிய முரண்பாடு தான். இது மாதிரி யோசிக்க வைக்கிற கேள்விகளோட இந்த உரையாடல் நம்ம விட்டுட்டு போகுது. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்ததற்கு ரொம்ப நன்றி. நன்றி. யூஜியோட இந்த கருத்துக்கள், அவர் வைக்கிற சவால்கள் உங்களை இன்னும் யோசிக்க வைக்கும்னு நம்புறோம். இந்த உலகத்தை, உங்க எண்ணங்கள், நம்பிக்கைகள் பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்களை ஒரு புது கோணத்துல பார்க்க இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கலாம்.